பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு ஏசப்பா உங்களை பார்த்து சொல்ற வார்த்தை என்ன அப்படின்னா, இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். ஆமேன். இயேசுவானவர் இந்த உலகத்துல வந்தபோது ஒரு முழுமையான மனுஷனா விருத்தி அடைந்ததாக வசனம் சொல்லுகிறது. அதற்கு என்னெல்லாம் வேணும்? ஞானம் வேணும், வளர்த்தி, நல்ல ஆரோக்கியமான சரீரம் வேணும், தேவ கிருபை, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னைக்கு தேவ கிருபையை நிறைய பேர் விரும்புவதே இல்லை, தேடுறதும் இல்லை. ரொம்ப ஞானம் வேணும், அறிவு, படிக்கணும், அதை தேடுவாங்க. நல்லா சாப்பிடணும், ஆரோக்கியமாக இருக்கணும், அதை விரும்புவாங்க, அதை தேடுவாங்க. ஆனால் தேவ கிருபை ரொம்ப முக்கியம். ஒரு மனிதனுக்கு என்னதான் இருந்தாலும் தேவ கிருபை இல்லை அப்படின்னா ஒரு முழுமையான ஆசீர்வாதத்தை பார்க்கவே முடியாது. அப்போது தேவனுடைய கிருபை நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபையை தருவார். எப்பவுமே மனத்தாழ்மையாக நடந்து கொள்ளுங்க. கர்த்தர் கிருபையை கொடுத்து உங்களை நடத்துவார். அதே போல் மனிதர்கள் தயவு, நம்ம சுற்றி இருக்கிற மனிதர்களுடைய தயவு, உங்கள் மேலே தயவாக இருக்கிற மனுஷங்க இருப்பாங்கல்ல, உங்கள் மேலே அன்பு காட்டுவாங்க, உங்களை விசாரிப்பாங்க. அப்படிப்பட்ட நல்ல மனிதர்களும் இருக்கிறாங்க தானே. நீங்கள் நல்ல இருதயத்தோடு நடந்து கொண்டீங்கன்னா நல்லவங்க உங்கள் கூட ஐக்கியமாக இருப்பாங்க, உங்களுக்கு தயவு பாராட்டுவாங்க, உங்களுடைய கஷ்டம் நஷ்டம் எல்லா நேரத்துலையும் உதவியாக இருப்பாங்க. அதனால் ஆண்டவரே, எனக்கு ஒரு நல்ல இருதயத்தை தாங்கப்பா. நீங்கள் எப்படி இந்த உலகத்தில் வாழ்ந்து தேவ கிருபையிலும் மனித தயவிலும் விருத்தி அடைந்தீங்களோ அதே மாதிரியே நானும் என் பிள்ளைகளும் கூட உண்மை போல எசப்பா நாங்களும் வாழ்ந்து தேவ கிருபையும் வேணும், மனிதர்கள் தயவும் வேணும், எங்களை அப்படி நடத்துங்கன்னு கேளுங்க. கர்த்தர் நிச்சயமாக அப்படிப்பட்ட கிருபைகளை கொடுத்து உங்களை நடத்துவார். பெரிய மாற்றத்தை உங்களை சுற்றிலும் நடக்கும்போது நீங்களும் அதை காண்பீங்க. ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, அப்பா, தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் நீங்கள் விருத்தி அடைந்தது போல, ஞானத்திலும் சுகத்திலும் விருத்தி அடைந்தது போல நானும் என் குடும்பத்தில் உள்ள எல்லாரும் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு அப்பா வாழ்வதற்கு எங்களுக்கு இந்த ஆசீர்வாதத்தை அருளி செய்து எங்களை வழி நடத்துங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you.